பார்த்தீங்களா இப்போது வந்து நான் கேஸ் போட்டு அப்படியே வந்து பெருங்கலத்தூர் புது பெருங்கலத்தூர் நோக்கி போயிட்டு இருக்கேன். இது வண்டலூர் தான். இன்னும் நான் வண்டலூர் விட்டுட்டு போகல, வண்டலூருக்கு தான் இருக்கேன். இது தெளிவாக காட்டணும்ல, வண்டலூர்னால் அதை பார்க்கணும், நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தான் நாளைக்கு நீங்கள் வண்டலூருக்கு வந்தால் ஜூக்கு எப்படி போகலாம், புது பெருங்குளத்தூருக்கு எப்படி போகலாம், இது என்ன பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜு எங்கே போகுது, இந்த வழியாக போனால் எந்த ஊருக்கு போகலாம், அதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லாம் வரும். இந்த பெட்ரோல் பங்க் முடிவில் உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் தொடங்கில பாருங்கள், இப்போ அப்பார்ட்மெண்ட் பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஊரில் வேலை கிடைச்சா இங்கே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் வேலைக்கு வாங்கிடலாம். ஆமாம், இது பார்த்தீங்களா பெட்ரோல் பங்க் இருக்குது. ஆமாம், என்ன உங்களுக்கு வேணுங்க, தண்ணீர் இல்லாததா? ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருங்குளத்தூர் குருவாஞ்சேரி ஊரை பார்க்கலாம். மவுண்ட் ரோடில் அன்றைக்கு எப்படி எல்லாம் மவுண்ட் ரோடுக்கு ஓடினாங்க, இதெடுத்தாலும் மவுண்ட் ரோடு, இதெடுத்தாலும் கொதவாச்சாவடி. இங்கே அப்படி கிடையாதுங்க, எல்லாமே இங்கே தாம்பரத்தில் கிடைக்கும். மொத்தமும் எது வேணும் சென்னை சிட்டி உள்ளார உங்களுக்கு எதுக்கெல்லாம் நீங்கள் ஓடிட்டு கிடந்தோ அதெல்லாம் இங்கே தாம்பரத்தில் கிடைக்குது. எல்லாம் கிடைக்கும், தாம்பரத்தில் கிடைக்காது எதுவுமே கிடையாது. ஆமாம், நாங்கள் பெருங்குளத்துக்காரங்க தாம்பரத்துக்கு தான் போவோம். குடுவாஞ்சேரிக்காரங்க, ஊரை பக்கங்காரங்க, செங்கல்பட்டுக்காரங்க எல்லாம் இப்போ நாங்கள் தாம்பரத்துலேயே எல்லாத்தையும் வாங்கிடணும். அவ்வளோ தூரம் போகுது இல்லை. எங்கே முன்னெல்லாம் பட்டணம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ரோட்லெல்லாம் என்னென்னலாம் இருக்கிறாங்க பாருங்க. கம்மியாக ஏழைகளுக்கு அவங்களே தயாரிப்பாங்க, அவங்களே தயாரிச்சு மாதிரி தண்ணி பைபாங்க வீட்டு மேலே நமக்கு ஒரு முதல் உங்களுக்கு நாங்கள் கீழே காட்டிட்டேன். ஆமாம், முதல் நான் உங்களுக்கு கீழே காட்டிட்டேன் பாருங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்களாங்க, மாறி ரைட் சைடு இருக்கான். ரைட் சைடு வந்து உங்களுக்கு நான் இதில் போட்டு விட்டுருவேன். நீங்கள் லெஃப்ட் சைடை பார்த்த உடனே ரைட் சைடு இருக்கும். இதெல்லாம் ஒரே பக்கத்தில் 2 வீடியோ போட்டுருவேன். இந்த பக்கம் லெஃப்ட்டு, அந்த பக்கம் ரைட்டுன்னு எழுதிட்டு டைட்டிலில் வந்து எடிட்டிங்கில் வந்து லெஃப்ட் சைடுன்ற இடத்துல லெஃப்ட் இருக்கும், ரைட் சைடுன்ற இடத்துல ரைட்டு இருக்கும். 2 வீடியோவும் பக்கத்தில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ டைம் வந்து ஒரு 1:30 இருக்குங்க. இன்றைக்கி தேதினா பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 19 ஆகஸ்ட் மாதம் 2024. நான் ஏன் வழக்கமாக ஒவ்வொரு வீடியோவிலையும் தேதி அப்புறம் வருஷம் அப்புறம் டைமிங்லாம் சொல்கிறேன்னாக்க, பார்க்குறவங்க 10 வருஷம் பொறுத்து கூட இந்த வீடியோவை பார்ப்பாங்கங்க. 10 வருஷம் பொறுத்து கூட இது பாருங்கள். இந்த கீழே ஒரு இறங்குது பார்த்தீங்களா, நீங்கள் இப்படியே போனால் மணிவாகம் போயிடலாம், காஞ்சிபுரம் போயிடலாம். இது பாருங்கள், இது வந்து நம்ம இப்போ பெருங்குளத்தூர் நோக்கி போயிட்டே இருக்கோம். புது பெருங்குளத்தூர் ஸ்டார்டிங் அங்கே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ரயில்வே ட்ராக்கில் இருந்து தான் தொடங்கினேன். இப்போ தான் பாருங்கள், இந்த பிரிட்ஜுக்கு மேலே இருந்து அப்படியே கீழே பார்த்து கேமரா காட்டுறோம் பார்த்தீங்களா, ட்ராக் தெரியுதா? ஆமாம், இந்த ட்ராக்லாம் ரயில்வே ட்ராக்லாம் தெரியுமே, பெருங்குளத்தூர் அது. ஆமாம், புது சாரி இது வண்டலூர் பெருங்குளத்தூர் ரெண்டும் ஒன்று தான், பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆமாம், சின்னோண்டு. ஆமாம், மிஞ்சி போனால் இந்த பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன், வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே நின்று பார்த்தீங்கன்னாவே பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். அவ்வளோ கிட்ட தான். ஆமாம், வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. அப்படியே நீங்கள் வடக்கு பக்கமாக பார்த்தீங்க பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். பக்கத்தான் 3 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ இன்னும் தான். பார்த்தீங்கன்னா மாறி அந்த சைடில் முதல் எடுத்தாங்கன்னா அந்த அது ஸ்ரீராம் கேட்வே, சதர்ன் பார்க்கு, அந்த இன்ஃபோசிஸ்ஸு இதெல்லாம் இப்போ தொடங்குது பாருங்க. நான் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா மெயினாக உங்களுக்கு நான் எல்லாருக்குமே வந்து தெரிவிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அதான் திருவண்ணாமலை மதுரை அங்கே இங்கே சொல்லிட்டு எல்லாம் புது பெருங்குளத்தூருக்கு வேலை செய்ய போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா புது பெருங்குளத்தூரில் இருக்குது. அப்படின்னா அது இன்ஃபோசிஸ்ஸு, அதுனா ஸ்ரீராம் கேட், அதுனா சதர்ன் ரயில்வே, அதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ முயற்சிங்க. பாருங்க, எல்லாத்தையும் பக்காவாக எடுத்துகிட்டு இருக்கான். நானும் லெஃப்ட் சைடில் பக்காவாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். வந்து அப்புறம் சாயந்தரம் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தாம்பரத்தில் எப்படிலாம் வாழலாம், என்னெல்லாம் வசதிகள் வசதிகள் இல்லைன்றத வீடியோ மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சினிமா படம் கூட சொல்லாத விஷயத்த ரொம்ப அருமையாக நான் உங்களுக்கு 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்.
தான் அந்த பஸ்ஸு பிடிக்கிறதுக்காங்க ஆட்டோவில் ஏறி உக்காந்துக்கிட்டு பழைய பெருங்குளத்தூர் போகணுமா புது பெருங்குளத்தூர் போகணுமான்னு கூட அவங்களுக்கு சொல்ல தெரியலங்க. பெருங்குளத்தூர் நான் கத்துவாங்க. ஏறி உக்காந்துப்பாங்க. கடைசியில் அவர் பழைய பெருங்குளத்தூரில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவார். அவங்க ஐயோ அம்மான்னு சொல்லி வயிற்றில் வாயில் அடிச்சுட்டு இது இல்லைங்க எங்கள் ஊர், நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க அந்த பெருங்குளத்தூருக்கு போகணுங்க அப்படின்வாங்க. இப்படி ஏகப்பட்ட நம்ம மக்கள் நம்ம ஊரில் இருக்காங்க. ஸோ அன்பானவர்களே, மைடியாருக்கு ஒரு குரூப் எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஆட்டோவில் இறங்கிறதுக்கு முன்னால் எந்த இடத்துக்கு போகணுன்றத தெளிவாக கரெக்டாக பழைய பெருங்குளத்தூரா புதிய பெருங்குளத்தூரா ஈஸ்ட் தாம்பரமா வெஸ்ட்டு தாம்பரமா ஈஸ்ட் சானட்டோரியமா வெஸ்ட் சானட்டோரியமா ஈஸ்ட் கோர்பேட்டா வெஸ்ட் கோர்பேட்டா இப்படி தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆட்டோக்காரங்க சொல்லும்போது டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லும்போது கரெக்டாக அவங்க உங்களை ரொம்ப பாதுகாப்போட உங்களுக்கு எந்த ஒரு பேரிடரும் வந்துடாமல் துன்பமும் வந்துடாமல் உங்களை வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. ஏன்னா டிரைவர்கள் இந்த உலகத்தில் கடவுள், புரியுதுங்களா? டிரைவர்கள் கடவுள். எவ்வளோ பத்திரமா பஸ் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், ஃப்ளைட் ஆகட்டும், ஆட்டோ ஆகட்டும், கார் ஆகட்டும், உங்களை எவ்வளோ உங்கள் பத்திரமா உங்கள் உயிரை பாதுகாத்து காப்பாற்றி கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ டிரைவர்களுக்கு எப்பொழுதுமே மரியாதை செலுத்துங்க. பார்க்காதீங்க. அப்பாலாம் அந்த புதிய வேலையெல்லாம் விட்டுருங்க. அவங்க க்ளீனிங் அப்புறம் பாவம் வந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி எங்கேயாவது நம்ம ஊத்துற சந்தில் விட்டு அப்புறம் மூஞ்சி கீஞ்செலாம் பீச்சு விட்டுருவோம். பார்த்துருக்கேன். சரி, ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர், பஸ் டிரைவர், எந்த டிரைவராக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. இது பெருங்குளத்தூர். நான் எங்கே வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் அதே இடத்துல இந்த வீடியோ ஏரியா திரும்பமா பாருங்கள். இந்த புது பிரிட்ஜி திறந்தாங்க, அதே இடம், அதே நேரம், அதே டைம் மறுபடியும். ஸோ அந்த திரும்பின உடனே நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு நான் பார்த்தீங்களா இந்த இடத்துக்காக தான் நான் உங்களுக்கு பார்த்தேன், கஷ்டப்பட்டேன், இந்த வீடியோ எடுத்தேன், இதை போட்டுட்டேன், இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு பாருங்க. அவன் தான் அருள், இங்கே பாருங்க போட்டு காட்டு, அவன் அருள். இது கேமரா மேன் மாறி. ஆமாம், ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரியல் ரேடோ ரியாலிட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மாறி ஓகே, சூப்பர்ண்ணா. ஆமாம், அருள் ரைட்டில் கவர் பண்ணிட்டு இருக்கான், நான் லெஃப்டில் கவர் பண்ணிட்டு இருக்கேன். பெருங்குளத்தூர் பெருங்குளத்தூர் புது பெருங்குளத்தூர் பழைய பெருங்குளத்தூர் இல்லை. பழைய பெருங்குளத்தூர் தான் உங்களுக்கு அந்த ஆஃபீஸ்லாம் இருக்கும். என்னது பஞ்சாயத்து ஆஃபீஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அங்கே தான் இருக்குது. அங்கே தான் இருக்குது. மெயின் நீங்கள் அதை பார்த்தீங்க அந்த பேக்ரவுண்டில் இருக்குது பாருங்கள், அந்த சதன், அப்புறம் ஸ்ரீராம் கேட்டு, அப்புறம் அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நான் லெஃப்டில் திரும்புகிறோம் பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னாங்க இப்படியே நம்ம கேளம்பாக்கத்துக்கு போயிடலாம். இந்த ஒரு பாருங்கள், நான் லெஃப்டில் நான் திரும்புகிற பாருங்கள், இந்த பிரிட்ஜி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இது ஓப்பன் பண்ணலை. இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி மீன் மார்க்கெட்டு இது எல்லாமே இதெல்லாம் ஈர்த்திட்டீங்களாங்க. ஏங்க இதோ பாருங்கள், தோ பார்த்தீங்களா? ஒரு பார்த்தீங்களா சந்தியா ஹோட்டல் இருப்பாருங்க. இந்த இடத்துக்கு நான் வரும்போது எனக்கு 13 வயசுங்க. அந்த சந்தியா அந்த பார்த்தீங்கன்னா அங்கே தான் 13 வயசு பையன் வாடகைக்கு அந்த வீட்டுக்கு நான் வருவேன். அப்போ அப்படியே பாருங்க அது பில்டிங் இருக்கா, அதாங்க மெயின். அதுக்காக தான் இந்த ஏரியா அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. காரணம் என்னன்னாக்கா நார்த் இந்தியன் கேர்ள்ஸுங்க எல்லோரும் இங்கே வந்துடுறாங்க, வேலைக்கு வந்துடுறாங்க. காலையில் டீ கடிக்க அவங்கள பார்க்கறதுக்காகவே நான் வருவேங்க. ஏன் தெரியுமா? அப்படியே அந்த இந்திய ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதெல்லாம் கூட சூப்பர். என்னன்னா அவங்க அந்த டீயை குச்சி ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்ணுவாங்க பாருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோ அழகாக. ஆமாங்க, புது பெருங்குளத்தூரில் ஏகப்பட்ட டீ கடை அவங்களுக்காகவே திறந்துட்டாங்க. ஆமாம், ஏகப்பட்ட டீ கடைங்க. மலையாளிஸில் உங்களுக்கு நீங்கள் அவங்க சந்திரமண்டலத்தில் போனால் கூட டீ கடை தான் வைப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் பெருங்குளத்தூரில் அவங்க டீ கடை ஓப்பன் பண்ணுறதெல்லாம் எதுக்கு தருமாங்க? காலையில் 4 மணிக்கெலாம் திறந்துடுறாங்க. ஏன்னா அவங்க விடிய வேலை செய்கிறாங்க. அந்த இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி கம்பெனிங்களெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. பாவம், சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரில. எல்லாம் ஒரு ரூமுக்குள்ளே 7 பேர் 8 பேர்னு தங்கி இருக்காங்க. எல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸு இவங்க போட்டுக்கிறாங்க, இவங்க ட்ரெஸ்ஸு அவங்க போட்டுக்கிறாங்க. எல்லாம் பாவம். ஏதோ ஊரில் ஏதோ நாட்டில் இருந்து ஒன்றா ஒரு கூண்டுக்குள்ளார வேறு மதம், வேறு ஜாதி எல்லோரும் ஒன்றா ஆகிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நீங்கள் நிறைய படம், இந்த நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம், அஜித் சார் படம்,
செம்மையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஏதோ ஒரு 3 பேர்கிட்ட ஒரு 3 கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த படம். நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் பெருங்கலத்தில் பாருங்கள் சரிங்களா. இதுதாங்க புது பெருங்கலத்தும். நான் இந்த ஊரில் தாங்க 13 வயசில் நான் இந்த ஊருக்கு வந்தேன். இப்போ எனக்கு 61 வயசு. ஆமாம், எங்கள் அம்மாவுடைய கடை கூட இங்கே தான் இருக்குது. இதோ அப்படியே போகணும், அந்த பக்கம் போய் திரும்பணும். இந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்குதுல்ல, தாம்பரம் ஏர்ஃபோர்ஸுங்க, அங்கே இருக்கிற ஏர்ஃபோர்ஸுடைய கடைசி தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த இதெல்லாம் கற்றுப்பாங்களே, ஃப்ளைட் ஓட்டுறது எப்படி, ஹெலிகாப்டர் ஓட்டுறது எப்படி பயிற்சி. அந்த மெயின் கேட் அங்கே இருக்கும், அதோடைய கடைசி கேட்டு இங்கே தான் இருக்கும். அதோடையே பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்ல ஒரு ஊருங்க பெருங்குளத்தூர். ஆமாம், இப்போ ரொம்ப மாறி போச்சுங்க. இப்போது நல்லா ரொம்ப ஒரு மாதிரி, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப நாகரிகம் ஆயிடுச்சு. இன்னும் மேலும் மேலும் நாகரிகமாக ஆகும். பாருங்க, மாறி பாட்டு ஓட்டிட்டு தான் அங்கே போயிட்டான். தம்பிங்க வந்துட்டான். மாதிரி இங்கே பாடுறான். டேய் அந்த மாதிரி கேமராமேன் மாதிரி. ஆமாம், இவனும் கேமராமேன் தான். நம்ம நிறைய வீடியோங்களை பார்த்துருக்கீங்க. ஏகப்பட்ட வீடியோவில், ஆயிரக்கணக்கான வீடியோவில் மாறி மணியும் அவன் இல்லை, அவன் அண்ணன். எல்லாம் பார்த்துருக்கீங்க, கடையெல்லாம் பார்த்துருக்கீங்க. அப்படியே வந்து பெருங்குளத்தில் பார்த்துட்டே இருந்தேன். நான் ஃபுல்லாக இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈஸ்ட் தாம்பரத்துக்கு எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். பெருங்குளத்துக்கு அப்படியே ஈஸ்ட் தாம்பரத்துக்கு போக முடியும். அதுதான் இந்த வழி. இப்படியே போனால் ஈஸ்ட் தாம்பரத்துக்கு போகலாம். ஆமாம், இது எவ்வளோ தூரம் போதோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவன் காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் ஃபாரஸ்ட்டு. நான் சின்ன வயசில் போயிருக்கேன், இது உள்ளே போயிருக்கா. பார்த்தீங்களா அந்த பார்த்தீங்களா மரங்களாக இருக்கா, மரங்கள் நடுவில் உட்காந்து சின்ன சின்ன கேப்பு அதெல்லாம் தெரியுதா, அந்த மரத்துடைய வேர்கள்லாம் தெரியுதா. இந்த பக்கம் இருந்து நடந்து போவோம் நான், மலை மேலே முடிச்சுட்டு போவோம். அப்போ சின்ன பிள்ளைங்க நாங்கள் என்ன சொல்லுவாங்க, என்னமோ நிலாசோறுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. நாங்கள் கொஞ்சம் அரிசி காய்கறிலாம் எடுத்துப்போம், ஏதோ சட்டி வீட்டிலாம் எடுத்துப்போம், இப்படி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மலை மேலே போய் சோறாகிட்டு நிலாசோறு எல்லோரும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நாங்கள்லாம் சாப்பிடுவோம். அவ்வளோ இப்போல்லாம் போக முடியாது. இப்போல்லாம் பார்க் ரொம்ப ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ அவ்வளோ ஃபிட்டாலாம் போக முடியாது. முன்னெல்லாம் எல்லோரும் யார் வேணால் ஒத்தை வழி பாதை மாதிரி இருக்கும் போயிடுவோம். இப்போ கூட ஏதோ ஒரு சுரங்கம் அது உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. மூடி கிடக்குது, உள்ளே போக முடியாது, ஒரே பாறைங்க. இது உள்ளே அந்த சுரங்கத்துக்கு உள்ளே இறங்கினா செஞ்சிக்கோட்டைக்கு போயிடலாமா. ஆமாம், அது அங்கே இருக்குது, செஞ்சிக்கோட்டைக்கு போயிடலாமா. அந்த மாதிரி மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் மன்னர்களுக்கு ஆபத்து, எதிரி நாட்டவர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, போர் பண்ணுறாங்கன்னா சொன்னால் மன்னரை எப்படியாவது தளபதி மந்திரிங்கள்லாம் காப்பாற்றி அந்த வழியாக வந்து ஒரு குதிரையில் உட்கார விட்டு தப்பிச்சுக்குங்க. நீங்கள் சினிமா படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா, மன்னர்கள் காலத்தில். இப்போ இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு அந்த மாதிரியெல்லாம் வந்து கதை சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன பிள்ளைகளுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் அதெல்லாம் நம்பர் இல்லையா எனக்கு தெரில. இப்போ பார்த்தீங்களா, இந்த காம்பவுண்ட் வால் தாங்க நான் சொன்ன அந்த ஏர்ஃபோர்ஸ் காம்பவுண்ட் வால். இது வந்து பின்புறம், இது வந்து அந்த ஏர்ஃபோர்ஸுடைய பின்புறம். முன்புறம் ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்கு. ஆமாம், அப்போலாம் பார்த்துங்க, அது எவ்வளோ பெருசு பார்த்துங்க அந்த பயிற்சி. இதை மாதிரி அவ்வளோ பெருசாடா எதுமா இது? ஆமாம்மா, இதான் பார்த்தீங்களா, அதில் மேலே பாருங்கள், போலீஸ் கன்று வச்சுன்னு இருப்பார். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு புழலெல்லாம் வந்து இருப்பாங்களே, உயரமாக ஒரு இது மாதிரி கூண்டு மாதிரி கட்டிட்டு. டவர். ஆமாம், போலீஸ் எப்படி கன்னோட பாதுகாக்கும் அந்த மாதிரி அந்த இடத்துல ஒருத்தர் இருப்பார். இதெல்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குங்க. நான் இப்போ தாங்க வரேன். எங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரோடு நான் பார்க்கலங்க இதுக்கு முன்னால். ஒத்தையடி பார்த்ததாங்க இருக்கும். பாருங்கள், ஏதோ பண்ணுறாங்கங்க. இன்னும் ஆலப்பாக்கம் கூட வரலைங்க. நான் ஆலப்பாக்கத்துக்கு நண்டே வருவேன், நண்டே போவேன் முன்னெல்லாம். அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ. அப்போது வந்து இது கட்டுறாங்கங்க, பெருசாக கட்டுறாங்க, பயங்கரமாக டெவலப் ஆகுதுங்க. பச்சைமலை முருகன் அந்த பாருங்கள், அந்த போர்டெல்லாம் இருக்குது. மேபி ஆலப்பாக்கம் தாங்க. ஆமாம், இந்த ஆலப்பாக்கம் ஒரு வகையில் ரொம்ப ஃபேமஸுங்க. அது என்ன தெரியுமா, நம்ம விவேக் சார் வந்து ஒரு இதில் வந்து யாதவ முனிவரா இப்போ ஒரு முனிவர் இங்கே தாங்க அப்படியே ஒரு ஜீவசமாதி பண்ணிட்டாங்க. இந்த ஊர் தான் அந்த ஊர். அவர் கூட ஒரு காமெடியில் வந்து அவர் நடிச்சிருப்பார். விவேக் வந்து அந்த யாகவா முனிவர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பார். செம்மையாக இருக்கும், நல்லா இருக்காங்க. நான் அப்படியே காட்டிகிட்டே இருக்கேன். மாதிரி நம்ம இப்போ வந்து மாதிரி எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது. நம்ம நேராக போயிட்டாக்கா நெட்வொர்க்கில் போயிடுவோம், நம்ம போகக்கூடாது.
எங்கேயாவது ஒரு லெஃப்ட் மாதிரி வரும், இல்லையா யாரையாவது கேட்டுட்டு இந்த டிவிஎஸ் ஸ்கூல் இருக்குதுல்ல, சுந்தரவள்ளி ஸ்கூல் இருக்குல்லம்மா, அவங்களுக்கு இங்கே ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் லெஃப்டில் போனோம் அதுக்கு. அப்போ நான் அதில் தான் போகணும் மாதிரி. இந்த ஊர் பேர் ஆலப்பாக்கங்க. பெருங்குளத்தூர்லேருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாங்க இது இருக்கும். பாருங்கள், ஜெயகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரிலாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்துங்க. ஏதோ ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுதுன்னு நினைக்கிறேன். இதுதாங்க. எஸ், இந்த பாருங்க, அதெல்லாம் காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லெஃப்ட்டில் போயிடுறேங்க. நீ அப்படியே ஓட்டிகிட்டே வா. ஆமாம், அந்த சாமி பாட்டுங்க, அது காப்பி ரைட்டு வந்ததுன்னா அந்த இடத்துல நான் கட் பண்ணிவிடுவேன், எடிட் போட்டுருவேன். ஓகேவா? ஆமாம், அதை பார்த்தீங்களாங்க. ஐயோ எப்படி மோசமாக இருக்குது பாருங்க, குப்பையும் குளம்மா. நானும் எவ்வளவோ வீடியோஸ் எடுத்து போட்டேங்க மாநகராட்சிக்கு, அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம். பட் நம்ம ஊரில் வந்து இந்த குப்பை கூலங்கள், அப்புறம் இந்த பாருங்க பள்ளம் பார்த்தீங்களா ரோடு, இதுக்கு தாங்க, இந்த சுற்றுச்சூழலுக்கு தாங்க நான் இந்த வீடியோலாம் எடுக்கிறேன். இந்த ஆமாம், மக்கள் வந்து வண்டியில் வருவீங்க, காரில் வருவீங்க, மோட்டர் சைக்கிளில் வருவீங்க, எந்த இடத்துல வந்து பள்ளம் இருக்குது, மோடு இருக்குது தெரியாது உங்களுக்கு. அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இந்த வழியாக நாங்கள் வந்திருக்கக்கூடாதா? வந்திருக்கோம், கரெக்டுங்க, இப்படி தான் போகணும். ஆமாம், இப்படி தான் போகணும், தெரியாமல் கரெக்டாக மாதிரி. இப்படியே போனால் மப்பேடு போய், மப்பேடுலேருந்து அப்படியே ஈஸ்டாபுரம் போயிடலாங்க. மப்பேடு வரைக்கும் எனக்கு தெரியும், மப்பேடுக்கு மேலே அருளுக்கு தெரியும். பார்த்தீங்களாங்க, எப்படி நல்லா பார்த்துக்குங்க. 9 நிமிஷம் ஆகிருக்குது இந்த வீடியோ. 9 நிமிஷம் ஆயிருக்கு. இன்றைக்கி தேதி வந்து 19. ஆமாம், ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2024. டைம் வந்து இப்போ ஒரு 2 மணி இருக்கும். மழை பெய்யும் போல் இருக்குது, மேகம் மூட்டமாக இருக்குது. கொஞ்சம் டவுட்டு தான் கேட்டுக்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக கரெக்டு தான். இப்போ ஸ்ட்ரைட் தான்டா. ஆமாம், ரொம்ப கரெக்டாக போகிற மாதிரி போகிறாங்க. நாங்கள் ஈஸ்டாம்பரம் போகிறோம், நாங்கள் வந்தது கிடையாது இந்த பக்கம். இந்த இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படியே. ஆமாம், நாங்கள் புதுப்பெருங்கல் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய காம்பவுண்டு பாருங்கள். அதெல்லாம் அந்த ஏர்ஃபோர்ஸு, மிலிட்ரி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சொந்தமானது. பாட்டு போவோம். அதனால் ஃபுல்லாக அந்த ஏர்போர்ட் அந்த செவரை காட்டிகிட்டே இருக்கிறதுனால அப்படியே அருள் எந்த பக்கம் ஆங்கிள் வச்சுருக்கிறானோ அந்த பக்கம் நானும் அருளை ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே அந்த பக்கம் நானும் வைக்கிறேன். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால கட் பண்ணிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணிட்டா ஏன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க. சும்மா எல்லாம் மாறியை ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே காட்டுறேன் பாருங்கள், அது கூட நல்லா இருக்குது. அது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் வரையும் திரும்பி பாருங்க காம்பவுண்டு. ஆமாம், இங்கே பாருங்க, ரைட் சைடில் இன்னும் வருதுங்க, செம்மையாக இருக்குங்க. சரி, ஐயோப்பா, இயற்கைப்பா, இயற்கைங்க, இயற்கை செம்மாங்க. இந்த அந்த கேமராவில் மாட்டிக்கும், அருள் கேமராவில் மாட்டிக்கும். நான் இப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த ரோடு எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம். அப்படியே செம்மையாக வச்சுருக்கேன் ஃப்ரேமு. அப்படியே மாறி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான், பார்க்கலாம். ஒரு எழுதி போகுது, எடுக்க முடியாதா? எடுத்துக்கோமா, போட்டான். அது அவனுக்கு புரியுது. பார்த்து வெள்ளாடி ஓரமாக தள்ளி விட்றான். மாறி அழகான அந்த ஃப்ரேமில் இது மாதிரி அந்த ஃப்ரேம் நல்லா இருக்கா? அப்போ பாருங்க, இப்போ வேறு ஒரு ஃப்ரேம் வைக்கிற மாதிரிங்களா, மாறியும் இருப்பான். அந்த பாருங்க திரும்புதுங்க, ஏதோ ஒரு காம்பவுண்ட் வால் திரும்புது. ஸோ வேறு ஏதோ ஒரு ரைட் சைடு அங்கே பாருங்க, ரைட் சைடில் பாருங்க. அங்கே பாருங்க, தென்னை பாருங்க, தென்னை மரம் செம்மையாக இருக்குங்க. ஒரு கூட ஒரு போர்டு இருக்குது, நீங்கள் கூட படித்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, தென்னை தோப்புங்க, எவ்வளோ தென்னை மரம். ஐயோ, அதை பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த டிவிஎஸ் சுந்தரவள்ளி. அந்த சுந்தரவள்ளி ஸ்கூல்காரங்க இருக்காங்கல்ல, அந்த ஸ்கூலில் சேர முடியாதான். அந்த ஸ்கூலில் சேரணுன்னா அவ்வளோ பணம். அவங்க அவங்கக்கிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டுவாங்களாம். ஆமாம், எங்ககிட்டயே தான், எங்ககிட்ட ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே தான் நீங்கள் குளிக்கணும். எங்கள் ஸ்கூலில் படிக்கணுன்னாக்க நாங்கள் அப்படியே வந்து ஃபாரினுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சிடுவோம் சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், அதனால ரொம்ப பேர் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அந்த சீட்டுக்காக லட்சக்கணக்கில், ஏன் கோடிக்கணக்கில் கூட பணத்தை கொடுத்து
அவங்ககிட்டயே அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கிறாங்க, அவங்களே லோன் போட்டு தராங்க, அவங்களே கார் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களே மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியே அந்த குழந்தைங்கள அந்த ஸ்கூலில் படிக்க வச்சு அப்படியே ஃபாரினுக்கு அனுப்பிடுறாங்க. அங்கே அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து ஆமாம், அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து இதோ இதுக்குள்ளே போமா மாமா 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 இதுக்குள்ளே போமா கொஞ்சம் போயிட்டு திரும்பிடலாம். எல்லாம் ஃப்ளாட்ஸ் அதுதான் ஏங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ளாட்ஸு அதாங்க அந்த சுந்தரவள்ளி. ஆமாங்க, அதுதான் இப்போ நான் காட்ட போகிறேன். நான் போயிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் திரும்பி வந்துடுவேன். ஏன்னா தற்செயலாக அது மாட்டிச்சு பார்க்குறதுக்கு. இல்லை அந்த பக்கம் வழி இருந்தால் கூட நான் அந்த பக்கம் போயிடுறேன். அப்படிலாம் வழி கிடையாது. அந்த பக்கம்லாம் வழி கிடையாது. ஸோ நான் திரும்பிடுவேன். தெரிஞ்சுங்களாங்க உங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இப்போ பாருங்க. இதுதான் வருங்காலத்து அருள். வருங்காலத்து சொர்க்கம் போல இருக்கு அருள். இங்கே பாரு அருள் எல்லாம் பில்டிங்ஸ் எல்லாம். ரொம்ப நல்லா இருக்கு சார். எல்லாம் ஏங்க அப்படின்னா உழைச்சியோட கட்டிருக்காங்க சார். இங்க வாழற அந்த பணக்கார பிள்ளைங்களை வந்து பார்க்கவே முடியாதாங்க. அப்படியே படிக்க வச்சு அப்படியே ஃபாரின் காமிச்சிருவாங்களா? அப்போ ஏழை மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாதுல்ல. பாவங்க ஏழை மக்கள். ஏழை மக்களை என்னைக்கு இவர்கள் பார்ப்பார்கள்? அதெல்லாம் சினிமா அதெல்லாம் சீரியலில் பார்த்தா தான் போல இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அதாங்க எங்கள் மலை, பெருங்கொளுத்தூர் மலை. ஏதோ பாருங்க, இதுதாங்க பெருங்கொளுத்தூர் மலை. இதை பாருங்க. ஆமாங்க, இதுதாங்க நாங்கள் இப்படி தாங்க போகணும். ஏங்க கரெக்டுங்க. தெரிஞ்சோ தெரியாம அந்த லெஃப்டில் போனதாம்மா மப்பேடு. இது என்னன்னு தெரியல. இது இப்போ நம்ம வரும்போது ரோடு கட்டினாங்களே. தெரியும் ரோடு 25,000 தெரியுதுடா. நான் பாதி கட்டல இன்னும். அதுதாங்க இன்னும் பாதி கட்டலைங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்களா ஒரு லெஃப்டில் நான் திரும்பினேன் பாருங்க. திரும்பாம நேராக வந்துருந்தா அங்கே வந்துருக்கலாம். திரும்பாம நேராக வந்துருந்தா அங்கே வந்துடலாம். சாம ரோடு கட்டல. கட்டலைங்க. பாருங்க அப்பார்ட்மெண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பாருங்க. இது ஆரஞ்சு, இது ரெட்டு. ஆமா, ஏன் அப்படி? அது கலர் இல்ல, எல்லோ அப்பார்ட்மெண்ட். அது எல்லோ. ஆமா, எல்லோ லைட் ரோஸ். அது வந்து அதிகாரிகளுக்கா இருக்கும். அது அதோட பெரிய அதிகாரிகளுக்கா இருக்கும். எல்லோ லைட் ரோஸ். இதெல்லாம் ஸ்கூலுங்க. அதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கூல்மா? அது ஸ்கூல். ஆமா, அது ஃபிளாட். ஆமா, ஸ்கூல். பக்கத்திலே இருக்கு போறா ஸ்கூல். எது ஃபிளாட்? எதுப்பா ஃபிளாட்? வந்ததெல்லாம் ஃபிளாட். இது ஸ்கூலா இருக்கும். இது ஸ்கூல். அது. ஆமா, அத்தனை ஜன்னல் இருக்கும்போது தெரியல. அது பேர் தெரியல. பட் இருந்தாலும் பார்த்துங்க, உங்களுக்கு அது யூஸ் ஆகும். நீங்கள் அதை அந்த ஸ்கேன் ஏதோ சொல்லுவீங்களே, கூகுள் ஸ்கேனா, அதில் போய் போட்டிங்கன்னா பேசுகிற போகுது எந்த இடம் அதெல்லாம். இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா தான் அந்த இருக்குல்ல கூகுள் மேப்பா, அது பேர் என்னப்பா? கூகுள் ஸ்கேன், கூகுள் லென்ஸ். ஆமாம், கூகுள் லென்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி இதை வச்சு தான் நீங்கள் அதை பிடிக்க முடியும். ஒன்றை வச்சு தான் ஒன்று பிடிக்க முடியும். செம்மங்க. வா ரோட்டு. நான் சின்ன பள்ளியில் வந்துருக்கேன். இந்த பக்கம்லாம் வந்திருக்கேன். மகாராட்சிங்க இந்த பக்கம் வந்துருக்கேன். இந்த பக்கம் ஏதோ ஒரு ரூட்டு இருக்கு, மப்பேடுக்கு போகிற ரூட்டு. பார்த்தீங்களாங்க, இங்கே என்ன தெரியுமா எழுதி இருக்குதுங்க? கிட்டு ஐயா இயற்கை அங்காடியாங்க. கிட்டு ஐயா இயற்கை. ஆமாம், இதை பிங்க்குன்னு போட்டுருக்கு. அது பார்த்தீங்களாங்க, அது கூட ஏதோ ஸ்கூல் மாதிரி தாங்க இருக்குது, கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பாருங்க நிறைய ஸ்கூல்ஸுங்க இங்கே வரும் போல இருக்குங்க. ரைட் சைடில் பார்த்தீங்களா? ரைட் சைடில் மறுபடியும் பாருங்க நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸுங்க. இதெல்லாம் பார்க்கலங்க. நான் என்னமோ இந்த ஊரெல்லாம் இன்னும் கிராமமாக தான் இருக்குன்னு நினச்சின்னு இருக்கிறேங்க. இந்த அளவுக்கு வளர்த்துருக்கிறதா எனக்கு சரியாக தெரியாது. நான் சின்ன பிள்ளைல எப்படி இருக்குங்க இந்த ஏரியா? ஏன்னா இந்த இடத்த நான் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க வருங்காலத்தில். இங்கே நிறைய ஷூட்டிங் நடத்துவேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இந்த ஏரியாவிலலாம் நான் இருந்துட்டேன். பாருங்க, ஐயோ அப்பா, மலரும் நினைவுகள்னு சொல்லுவாங்கல்ல. சிகேஎம் வித்யாசேகம்ங்க ஸ்கூல் சிகேஎம். அந்த கூகுள் லென்ஸில் போய் பாருங்க. சின்ன புள்ளியில் நான் இந்த இடத்துல தாங்க வாழ்ந்துருக்கேன். இப்போ வயதாகிடுச்சு. இந்த பக்கம் மாறி கூப்பிட்டான், அருள் கூப்பிட்டான். அவன் வந்தார். நான் தான் அவங்கள கூப்பிட்டேன். என்னதுங்க மணி மினி ஹால், கல்யாண மண்டபம் போல் இருக்குங்க. இதோ பாருங்க, ஐடிஎஸ் பவர் பேங்க்.
பவர் பாயிண்ட் இதை பாருங்க, இது பாருங்க எப்படி கட்டுறாங்க பாருங்க. பார்த்தீங்களாங்க, இந்த லெஃப்டில் நாங்கள் போகிறோம். அநேகமாக இது மப்பேடு போகிற வழியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நாங்கள் இங்கே யார்கிட்டயா கேட்குறேன். நான் யார்கிட்டயா கேட்டுட்டு அதை பாருங்க. ஆமாம், ஹேட்சி இன்டீரியோன்னு போட்டுருக்காங்க. ஹேட்சி இன்டீரியோ அதை பார்த்தீங்களா, அப்படியே போகிறேங்க. இந்த பாருங்க, அப்படியே மாரியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அது உள்ளேருந்து அப்படியே காட்டுற பாருங்கள். மேபி கரெக்டாக போகிறத தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் ஏற்பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஆட்டோ வச்சுருக்கோம், கேஸை ஃபுல்லாகிட்டோம், ஏகப்பட்ட கேஸ் போட்டு வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வழி தவறி போயிட்டா கூட கட்டண ரூட்டு தான். கட்டண ரூட் தான். நாங்கள் இந்த ஊர் பேர் என்னன்னு தெரியல. ஏதாவது மேலே அருள் இந்த மேக் மேரேஜ் இன்னும் போட்டுருக்கு. இங்கே எங்கேயா ஊர் பேர் படிச்சுன்னா எனக்கு சொல்லு. ஏதாவது ஒரு ஊர் நல்லா மாட்டிச்சுன்னு வச்சுக்கேன், டக்குன்னு சொல்லு. அப்படியே அவங்க சொல்லி விட்டுருலாம். இந்த ஊர் பேர் என்னன்ட்டு நாங்கள் கூடிய சீக்கிரம் சொல்லிடுறாங்க. இது பாருங்க, டெம்பிள் ஏதோ ஒன்று இருக்குங்க. விநாயகா டெம்பிள். விநாயகா டெம்பிள். இந்த ஊர் பேர் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த ஊர் பேர் சொல்லிடுறேன். ஏதாவது போர்டில் எழுதியிருப்பாங்க, படித்து சொல்லிடுறேன். அது போக கேமரா ஓட்டலையில ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு வேறு யாருக்கும் சொந்தமான ஒரு இடமாங்க அது. அது அப்படி எழுதி வச்சுருக்காங்க. அப்படி அந்த ஊர் பேர் தாங்க தேடுறேன். ஊர் பேர் தான் தேடுறேன். ஆமாம், வீடியோ 18 நிமிஷம் போயிட்டு இருக்குது. இது ஒரு அரை மணி நேரம் வீடியோவாக ஆக்குறதுல எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஒரு அரை மணி நேரம் இந்த போர்டில் படி. எந்த போர்டுமா? அது பாருங்க. ஏங்க என்னது என்னது நகர்புத்தூரா பெருங்கல தரம் நகர் புதூருங்க. புதூர் கிரேஸ் டெய்லரிங் புதூருங்க. இந்த ஊர் பேர் புதூர்னு போட்டுருக்குங்க. 6,126 இதாக இருக்கு. 6,126ங்க. பார்த்துக்குங்க, புதூர்னு பேர் போட்டிருக்குங்க. இப்போ நம்ம 6,63 நம்மளுது. தாம்பரம் 45. அப்போது எவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் இது உருவாயிருக்கு. எவ்வளோ 6,126. பா, அப்போனா இப்போ தாங்க இதுக்கு வந்து அந்த பேர் கிடச்சிருக்கோம். அந்த நகராட்சிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இப்போ தாங்க கிடச்சிருக்கோம். இப்போ இங்கேயாவது அந்த ஊர் பேர் இருக்குதா பார்க்குறோம். என்ன தெரியும், மப்பேடு சம்மந்தப்பட்டது. மப்பேடு தாங்க இதெல்லாம். அந்த மப்பேடு இதுங்க ஏங்க இதை பார்த்தீங்களாங்க. ஆமாங்க, இது பேர் என்னதாங்க, கலைஞர் கருணாநிதி நகர் மப்பேடுங்க. அதை பார்த்தேன், மப்பேடு. அதான் அந்த போர்டில் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. மப்பேடுங்க, மப்பேடு தான். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நியூ பெருங்கலத்தூர், புது பெருங்கலத்தூர்லேருந்து மப்பேடு வழியாக அப்படியே ஈஸ்ட் தாம்பரம் போகிறதா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கேமராவில், அருள் கேமராவிலையும் சேம் ஊர் தான் போயின்னு இருக்குது. அதே செய்தி தான் நம்ம அதை சொன்னோம் பார்த்தீங்களா, அதே செய்தி தான், அதே ஊர் தான். நான் லெஃப்ட் சைடில் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் ரைட் சைடில் கவர் பண்ணிகிட்டு இருக்கான். பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ பாருங்க, பாருங்க சீதஸ் ஏதோ பெருசாக ரோடு போடுறாங்க. ரோடு தானே மாதிரி ரோடு. ஆமாம், பெருசாக மாறுதுங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. பெருசாக இன்னும் வந்து ஒரு 2-3 வருஷத்தில் இந்த ஏரியாலாம் வந்து நம்ம எப்படி இருக்கும்னு தெரியல, சொல்ல தெரியல எங்களுக்கு. நானே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரேன். பெரிய விஷயம். இதுவே ஒரு பெரிய இதுவாக நான் சந்தோஷமாக பார்க்குறேன். ஆமாம், இப்போ பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து மப்பேடுன்னும் போது உங்களுக்கு ஈஸ்ட் ஆம்பத்தில் டேட்டா சேரும் அது. ஆமாம் ஆமாம், மப்பேடு ஈஸ்ட் ஆம்பத்தில் தான் சேரும். ஈஸ்ட் ஆம்பத்தில் தான் சேரும். போகிற வழி அதுதான் சேராது. ராஜகிரி பக்கம் தெரியல, அதான் அகரம். அகரம் ராஜகிரி பக்கம். ஆமாம் ஆமாம், அது அகரம். அப்படியே ஏதாவது புது பக்கம் என்னென்னமோ ஊர் இருக்குங்க, ஏகப்பட்ட ஊர். ரோடா எல்லாமே தாம்பரம் தான் சார். அதாவது சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் இந்த கேமரா ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இங்கேருந்து பீச் என்னடா ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குமா? ஆமாம், இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும் பீச். அவ்வளோதான். ஏர்போர்ட் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டராக இருக்கும்? 20 இருக்கும். ஒரு 20 கூட இருக்காது, 20 கூட இருக்காது. 17. ஏன்னா நாங்கள் தாம்பரத்தில் தானே இருக்கோம். யாரைக்குரிய ஈஸ்ட் தாம்பரம். ஆமாம், ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு திருச்சூர் எவ்வளோ தூரம் இருக்கும்? 15 கிலோமீட்டர் இருக்கும். ஏர்போர்ட் வந்து ரைட்டு போகலாமா லெஃப்ட் போகலாம்? நம்ம கன்ஃபியூஸ் வந்துச்சுங்க. இது ரைட்டாக லெஃப்டான ஒரு பிரச்சனை. ஆமாம் ஆமாம், ரைட்டுக்கு போகக்கூடாதுங்க. நாங்கள் ரைட்டு போனால் ஒரு வேளை பெருங்கல்தூருக்கு போனாலும் போயிடுவோம். பாருங்க, வேலைகள் நடக்குதுங்க. அது மட்டும் நல்லா நான் ரைட்டு போனால்
ஆனால் பெருவத்தூர் போக மாட்டோம். ஆ இது தெரியல, மறைமலா நகர் ஆமாம். அந்த ரோடு சேருது. மறைமலை நகரா? ஆமாம், மறைமலை நகர் செங்கல்பட்டு இல்லை. தலை அந்த சைடு தான் தலை போகுது. சாரிங்க, ஏங்க நாங்கள் ஏதோ தெரியாதம்மா சொல்லிட்டோம், நீங்கள் வேற அதை நம்பிட போறீங்க. தெரியல அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. சத்தியமா அப்படிதான் போகுது. சத்தியமா அப்படிதான் போகிறாங்க. ஏதாவது நம்ம மறைமலா நகர்ல ராட்டினம் போட்டுருந்தோம் பார்த்தியா? இந்த ரூட் வராது. இந்த ரோட்டு தானே வருது. சரி இருக்கட்டும், எதுவாக இருந்தா சரி போனால் ஈஸ்ட் தாம்பரம், இந்த சைடு போனால் தாம்பரம் போகிறோம் இல்லையா? சரி தெரியும் ஏங்க. இருந்தாலும் நாங்கள் டவுட்டோட தான் சொல்லுறோம், புரியுதுங்களா? நீங்கள் அதை அப்படியே 100% உண்மைன்னு நம்பிட வேண்டாம். இருக்கலாம், அவன் சொன்ன மாதிரி மறைமலை நகர் போகிறவர்கிட்ட கூட அது இருக்கலாம். இது வந்து மப்பேடுங்க. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், மப்பேடு 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 மப்பேடு. ஈஸ்ட் தாம்பரம் வந்து உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா? மப்பேடு மப்பேடே வந்துட்டுங்க. அதை பாருங்க பாருங்க. வா, நான் தான் சொன்னேன்ல மாரியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? மாரிக்கு முன்னாடி இருக்கிறது, அந்த ரைட்டில் இருக்கிறது, லெஃப்டில் இருக்கிறது. இந்த பாருங்க அருள், அருள் எல்லாமே அவனும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். மொத்தம் இது மப்பேடு தான். மப்பேடு வந்து இங்கே ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. ஒரு இங்கே நிறைய இந்த நரிக்குறவர்கள் இங்கே இருக்காங்களாம். அவங்க நல்ல வசதியோட இருப்பாங்க. ஆமாம், அவங்க ரொம்ப வசதியாக கல் வீடு கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா. ஆமாம், நம்ம மாதிரி வந்து பயங்கரமாக பயங்கரமாக ட்ரெஸ் செம்மையாக இருக்குமாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் வந்து நம்மளை விட அவங்க கண்டுபிடிக்க முடியாதான். அந்த மாதிரி பயங்கரமாக சேஞ்ச் ஆகி கல் வீடு, பட்டா வீடு, அதுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸுங்க தலை. ஆமாம், அதோ பாருங்க, அது பார்த்தீங்களாங்க. அது அப்படி போனால் அகரங்க. அதுவும் அந்த ரைட்டு அந்த நம்ம அருள் போக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது அகரங்க. இது மப்பேடானாங்கல்ல, மப்பேடு. இந்த ஈஸ்ட் தாம்பரம். ஆமாம், இது பர்டிகுலராக இந்த இடம் மப்பேடுங்க. ஓ தெரிந்து பாருங்க, அப்படியே மாறி மாறி ஃபோக்கஸ்ல இருந்து அந்த முன்னாடி தொட்டு பாருங்க. அந்த கடைசி ஈஸ்ட் தாம்பரம், அந்த கடைசி அந்த காலி கடை கிரவுண்டு தான். இங்கே தங்கச்சி பையன் ஒருத்தர் இருக்காங்க, சொந்த வீடு, பெரிய பணக்காரன், இந்த ஊரில் இருக்காங்க. அவன் ஊர் தெரியும் எனக்கு, ஆனால் போக தெரியாது. எப்படி இந்த வழி இங்கே தான் இருக்கான். என் தங்கச்சி பையங்க, பெரிய தங்கச்சி பையன், பெரிய பணக்காரன், காரு வீடு அது இருக்குது. நம்ம மிஷின்லாம் வச்சுக்கிட்டு சம்பாதிச்சுட்டு போகிறான். வந்துருக்கேன் நாங்கள் ஃபங்க்ஷனுலாம் கூப்பிட்டு போவாங்க. ஆமாடா. இந்த ரோடு பேர் என்னன்னா கொஞ்சம் படிச்சு சொல்லப்பா. ஏப்பா இந்த ரோடு பேர் ஏப்பா? அது கொஞ்சம் வார்ம் அப்பப்பா. இந்த ரோடு மப்பேடு ரோடு. மப்பேடு ரோடு சரிப்பா. மப்பேடு ரோட கண்டிப்பாக இருக்காது. இந்த போர்டுகளில் பார்த்து சொல்கிறாங்க, இந்த ரோடுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஒரு பேர் இருக்கும். ஏதாவது பெரிய போர்டு இருந்ததுன்னா பார்த்து சொல்கிறேன். பட்டு நீங்கள் நம்ம மாறி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? மாரியுடைய முன்னாடி அந்த லாஸ்ட் இருக்குது பாருங்க, அதுதான் ஈஸ்ட் தாம்பரம். என் டார்கெட் இன்னைக்கு ஈஸ்ட் தாம்பரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அகரம் மெயின் ரோடுங்க இது. ஆமாம் ஆமாம், அகரம் மெயின் ரோடுங்க. இந்த ரோடுக்கு பேர் மெயின் ரோடு. சப்போஸ் நீங்கள் தாம்பரத்துலேருந்து ஈஸ்ட் தாம்பரம் வந்து அகரத்துக்கு நீங்கள் போகணுன்னாக்கா யாருக்கிட்டையாவது அகரம் மெயின் ரோடு. பாரத் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இங்கே தான் இருக்குது. ஆமாம் 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 ஆமாங்க, பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே தாங்க இருக்குது. பாரத் இது ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது. பாரத் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது. பாரத் ரூம் இங்கே தான் இருக்குது. பாரத் ரூமா? ஆமாம், அது ஹாஸ்டல் 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 இங்கே தான் இருக்குது. ரைட் சைடில் தான் ஹாஸ்டல். பாருங்க, இதோ பாருங்க, அதோ பார்த்தீங்களா? அதோ பாருங்க, பெருசாக இருக்கு. ஆமாம், அது வந்து ஆமாம், அதில் வந்து நீங்கள் பார்த்துங்க. ஆமாம், நம்ம இவன் அருள் கேமராவில் வந்து பாருங்க, ஒரு பெரிய பில்டிங் இருக்குல்ல, அதான் ஹாஸ்டல். பாரத் இருக்காங்க, பாரத் இன்ஜினியரிங் காலேஜ். இது எங்கே வருது? வெரி குட் வெரி குட். அவன் கேமராவில் பாருங்கள், இந்த கேமராவில் நான் கவர் பண்ணுறேன். ஏன்னா அப்புறம் இதை கவர் உள்ளதும் போச்சு, நான் நல்லா நான் இதுவும் போய் அதுவும் போய் திரியறதுக்கு நான் இப்படி லெஃப்ட் சைட்லேயே எடுத்துகிட்டு வரேன். ரைட் சைடுன்றதும் மப்பேடு தாங்க. அவன் காட்டுறதும் அந்த பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டல். நீ வரது வந்து பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் வரப்போகுது. இதை வரப்போகுதுங்க, இதை வரப்போகுது. இந்த மேக்ஸ் ஏதோ போட்டுருக்கீங்க, என்னன்னு தெரியல. மேக்ஸ் குரோமா, அப்புறம் STYL. வா, ஏதோ பெரிய ஊருங்க அது. ஆனால் வா வாகங்க எப்படி இருக்குதுன்னு வா. நானும் பெருங்கலத்தூரை பற்றி டாப்பாக பேசுகிறேன், இங்கே வந்த உடனே அது அமைங்கி போச்சு. இப்படிதாங்க. ஆமாம், ஒன்று போனால் இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஒருத்தர் தோற்று போனால்
ஜெயிச்சவன், அவனை ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தவன், அவனை ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தவன், அவனை ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தவன். இதாங்க உலக வாழ்க்கை. ஆமாம், நமக்கு பெருங்குளத்தூரை பார்க்கும்போது பிரம்மாண்டமாக எனக்கு தெரிஞ்சுது. இங்கே வந்ததுக்கப்புறம் இதை பார்க்கும்போது அது அதிகம் போயிடுச்சு. மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தாங்க. ஆமாம், ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக நிரந்தரம் சொல்ல முடியாது. அதை தட்டி அதை உடச்சி சுக்குநூறாக தூக்கி எரிஞ்சிட்டு வேற ஒருத்தவன் மாற்றத்துக்கு வந்துட்டே தான் இருப்பான். ஆமாங்க, அதுதாங்க உலகம். ஒருத்தவன் போனால் இன்னொருத்தவன் சமையாக இருக்குது. அதான் பார்த்தீங்களா, இப்போ மாறி ஃபோக்கஸில் அப்படியே நான் பேக் பண்ணிட்டேன். இந்த லெஃப்ட்டில் தூக்கிட்டு அந்த மெயின் ரோடு தூக்கிட்டு இந்த லெஃப்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மப்பேடு மெயின் ரோட்டில் உள்ள கடைகள், அப்புறம் அந்த பாரதி இன்ஜினியரிங் காலேஜ், அதெல்லாம் மாறிக்கு முன்னாடி அந்த கடைசி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கேம்ப் ரோடு. ஆமாங்க, ரொம்ப நேரமாக அதை நான் அது ஒரு நல்ல பேர் இருக்குதேன்னு நினச்சேன். கேம்ப் ரோடுங்க. ஆமாம், கேம்ப் ரோடு அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துட முடியாதுங்க. ஆமாம், தாம்பரம் வாசிகள் அனைவருக்கும், ஈஸ்ட் தாம்பரம் வாசிகள் அனைவருக்கும் மட்டுமில்லை, அந்த சுற்று வட்டாரம் பக்கத்தில் இருக்கிற ராஜகீழ்பாக்கம் ஆகட்டும், மகாலட்சுமி நகர் ஆகட்டும், மேடவாக்கம் ஆகட்டும், வேளச்சேரி ஆகட்டும், பள்ளிக்கரணம் ஆகட்டும், அண்ணாண்ட பக்கம் அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சோழிங்கநல்லூர், நாவலூர், இந்த பக்கம் சுற்று வட்டாரம் அப்படியே இந்த பக்கம் இப்படி. ஆமாம், வெஸ்ட்டு தாம்பரம் அப்படியே முடிச்சூர், அப்படியே மன்னிமங்கலம், மன்னிவாக்கம், படப்பை, காஞ்சிபுரம் வரையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரோடு எதுன்னா அது கேம்ப் ரோடு. அந்த கேம்ப் ரோடை நோக்கி தான் இப்போ நம்ம ஆட்டோ போயிட்டு இருக்கு. ஆமாம், மொபைலில் தான் இது இருக்கும். ஏதோ ஒரே கொடிகளாக இருக்குது. பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும். அதான் பார்த்தீங்களா, ஒரே கோடிகளா கோயிலுங்க. ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கங்க. விநாயகர் கோயில். ஆமாம், விநாயகர் கோயிலுங்க. விநாயகர் கோயில் வாழை மரம்லாம் இருக்குது பாருங்க. ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, மேடை போட்டுருக்காங்க. ராத்திரி நிகழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பாரத். பாருங்க, பாருங்க, இந்த போலீஸ் பூத் இருக்கா? ஆமாம், இந்த போலீஸ் பூத்தை ஒட்டின மாதிரி இருக்குங்க. அந்த காம்பவுண்ட் அப்படியே ஒரு பிடிக்க மொத்தம் அப்படியே பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் தான். வெள்ளை கட்டு மேலே கட்டு. பாருங்க, இது காலேஜ், இது ஹாஸ்பிட்டல். பாரத் ஹாஸ்பிட்டல். பாருங்க, பாருங்க பாரத் செய்தாங்க. அப்படியே பாருங்க, அப்படியே கீழே பாருங்க, பாரத் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நல்லா டவுன் பண்ணி காட்டுறேன். ஆமாம், மேட்ரு ஆமாங்க, செம்ம ஊருங்க அது. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஊருக்கு எனக்கு வருவது. பரவாயில்லைங்க, ஒரு நல்ல வீடியோ சிக்கிச்சுங்க எனக்கு உங்களுக்கு காட்டுச்சு. அருமையான வீடியோ காட்டுச்சுங்க. அருமையான வீடியோ, ரொம்ப நீங்கள் ரசிப்பீங்க. ஏன்னா மொக்க வீடியோ போடுறதுல நான் மன்னன். ஆமாம், மொக்க வீடியோ போடுறதுல மன்னன் யாருன்னா ஜான் பாஸ்கோன்னு தைரியமாக ஈஸியை முழுக்கிட்டு சொல்லலாம். ஆனால் நானும் நல்ல வீடியோ பண்ணுவேன். இதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த பக்கம். இந்த கார்கார் ஏதோ தகராறு பண்ணுறாரு. மாறி அப்படியே ஆடு மெதுவாக விட்டுறோம். அதுக்கு அப்படியே மாறி போகிறதுல போகிறேன் பாருங்க. ஆமாம், ஏன்னா இது நல்லா இருக்கு எனக்கு. இந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கு. நான் மாறியும் அந்த வழி ஆட்டோ ஓட்டுறான். அதுக்கப்புறம் இந்தாண்ட லெஃப்ட் சைடும் நல்லா கிளியராக கவர் ஆகுது. எனக்கு பிடிச்சிருக்கு. அந்தாண்ட சைடும் கவர் ஆகுதுங்க. ஆமாம், அதாவது 3 பக்கம் லெஃப்ட் சைடு கவர் ஆகுது, மாரிக்கு முன்னால் இருக்கிறதும் கவர் ஆகுது, மாரிக்கு ரைட் சைடு இருக்கிறதும் கவர் ஆகுது. இந்த ரோடு பேர் மப்பேடு மெயின் ரோட், அப்படி இல்லைன்னா கேம்ப் ரோடு இல்லை மாதிரி. ஆமாம், கேம்ப் ரோடு. கேம்ப் ரோடு உடைய அந்த எச்சி எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அது ஈஸ்தாம்பரம் தான். மொத்தமே ஈஸ்தாம்பரம் தான் இல்லை, அகர மெயின் ரோடு. சாரி, அகர மெயின் ரோடு. நான் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஆட்டோ போயிட்டு இருக்கிறது என்னமோ அகர ரோடு தான். நம்ம கேம்ப் ரோடு அந்த எச்சிக்கு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் இல்லை ஒரு 5 நிமிஷத்தில் போயிடுவில்ல மாதிரி. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கேம்ப் ரோடு நாங்கள் டச் பண்ணிடுவோங்க. இந்த பாருங்க, நீங்கள் 3 சைடு நீங்கள் பார்க்க முடியுது. லெஃப்ட் பார்க்க முடியுது, ரைட்டு பார்க்க முடியுது,
மாறிக்கு ரைட்டு பார்க்க முடியுது. ஆமாம், இது அகரம் மெயின் ரோடு. இன்னும் 5 நிமிஷத்தில் நாங்கள் வந்து கேம்ப் ரோடை வந்து டச் பண்ணிவிடுவோம். கேம்ப் ரோடு ஆகட்டும், இல்லை இந்த அகரம் மெயின் ரோடு ஆகட்டும், எல்லாமே வந்து ஈஸ்ட் தாம்பரம். டோட்டலி ஆமாம், இட்ஸ் கால்டு ஈஸ்ட் தாம்பரம். வெஸ்ட் தாம்பரம் அது நாங்கள் இருக்கிற இடம். அதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். நம்ம பிரியாணி கடை, நம்ம சாப்பாடு கடை, மீன் சாப்பாடு தொண்டை, நம்ம இது மீன் குழம்பு சாப்பாடு, அப்புறம் பிரியாணி கடை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம். அது தாம்பரம், அது வெஸ்ட் தாம்பரம், இது ஈஸ்ட் தாம்பரம். சின்ன வித்தியாசம் தான். அது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட். அது மேற்கு தாம்பரம், இது கிழக்கு தாம்பரம். ஆமாம், இது வந்து இப்போ கேம்ப் ரோடு. நம்ம லெஃப்ட்டில் திரும்பினா கேம்ப் ரோடு தானே மாதிரி. இதெல்லாம் இல்லை தலை. கொடி பறக்குது பாருங்க. கொடி அதோ பாருங்க, டீம்கே கொடி பறக்குதாங்க. அங்கே பாருங்க, அதோ பாருங்க 3 கொடி பறக்குது பாருங்க. அந்த லெஃப்ட்ல திரும்பிட்டா நம்ம வந்து கேம்ப் ரோடு போயிடுவோம். ரைட்டில் போனால் எங்கே போகும் மாதிரி? ஊர் ஸ்கூல். ரைட்டில் போனால் ஊருங்க. ஆமாம், ரைட்டில் போனால் ஊர், ஈஸ்ட் தாம்பரம் ஊர், அப்புறம் ஸ்கூலு, அப்புறம் அந்த மாதிரி விஷயம் வரும். இந்த மாதிரி மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய பஜார் தெரு, இந்த மாதிரிலாம் வராது. பாருங்க, இந்த அம்பேத்கர் நகருங்க, போர்டு பிடிச்சிட்டேன். அவர் போர்டு பிடிச்சி உங்களுக்கு காட்டேன். நாளைக்கு நீங்கள் வந்து டவுட் இல்லாமல் அம்பேத்கர்னாக்க ஆட்டோக்கார்கிட்ட இந்த வீடியோ காட்டினீங்களா கரெக்டாக கொண்டு வந்து விட்டுருவார். பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு சரவணா நகர். ரைட் ஹேண்ட் சைடு சரவணா நகர். ஆமாம் ஆமாம், அருள் கேமராவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் சரவணா நகருங்க. அருள் கேமராவில் நீங்கள் பார்க்குற ஏரியா பேர் வந்து சரவணா நகர். ஏன் கேமராவில் பாருங்கள், இப்போ லெஃப்ட் இருக்குது, இதுதான் வந்து கேம்ப் ரோடு மெயின் ரோடு. இதுதான் எஸ், கேம்ப் ரோட் மெயின் ரோடுங்க. கேம்ப் ரோட் மெயின் ரோட் பா, எப்படி அது அகரம் மெயின் ரோடு, இது கேம்ப் ரோடு மெயின் ரோடு. எஸ்ங்க, அகரம் மெயின் ரோட்டில் இருந்து நம்ம இப்போ விலகிட்டோம். இப்போ அகரம் மெயின் ரோடு நம்ம கையில் இல்லை, நம்ம கையில் இருக்கிறது கேம்ப் ரோடு தான். ஆமாம், கேம்ப் ரோடை நம்ம டச் பண்ணிட்டா அப்புறம் அது அந்த ரோடு பேர் வேளச்சேரி ரோடு, அது மாறிடும் இல்லைப்பா? ஆமாம், ஆமாண்டா. கிறிஸ்டின் காலேஜ், கிறிஸ்டின் காலேஜில் இருந்து ஒரு ரோடு போகுது, அது என்ன ரோடு? வேளச்சேரி ரோடு தான். கேட்டிங்களாங்க, இப்போ நம்ம கேம்ப் ரோட்டில் இருக்கோம். இந்த கேம்ப் ரோடு போய் டச் பண்ணி எண்டு அந்த முடிவு வந்து எதுவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க, வேளச்சேரி ரோடு. பட் எல்லாமே எங்கே இருக்குது? ஈஸ்ட் தாம்பரம். இல்லை, ஏலம்பாக்கம் ரோடு. நோடா பழுப்பாகடா மக்களை. கடைசியா போய் முட்டுறடா. ரைட் எடுத்தா வேளச்சேரி, லெஃப்ட் எடுத்தா கரெக்டாக சொன்ன பாருங்க மாதிரி. மாறி இப்போ சொன்னது கரெக்டுங்க. இப்போ மாறிக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற அந்த எட்ஜி இருக்குல்ல கடைசி, அதில் ரைட்டில் போயிட்டா என்னது மாதிரி? வேளச்சேரி. ரைட்டில் வேளச்சேரி, லெஃப்ட் போனால் தாம்பரம், லெஃப்ட்டில் போனால் தாம்பரங்க. ஆனால் நம்ம நேராக போனால் செம்மஞ்சேரி, இந்த மாதிரி சிட்டி ஊர் போகும். நேராக போனால் இது எந்த நேரு? இந்த நேரா? அந்த நேரு, அந்த நேரு. அதாவது நம்ம தாம்பரத்துலேருந்து வெஸ்ட் தாம்பரத்துலேருந்து வெஸ்ட் தாம்பரத்தில் நம்ம ரைட்டு போகிறோமா லெஃப்ட் போகிறோமா? நம்ம வந்து இந்த ஊரை தான் சொல்லணும். எங்கேயாவது டீ கடை இருந்தால் நிறுத்து. 35 நிமிஷம் போயிருக்குது. கேம்ப் ரோடை காட்டிட்டு அப்படியே அவங்களுக்கு அந்த வேளச்சேரி ரோடை காட்டிட்டு தாம்பரத்தை காட்டிட்டு அப்படியே இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஏங்க அருள் கேமராவிலையும் நல்லா பாருங்க. அந்த அந்த ரைட் ஏங்க லெஃப்ட் வந்து பாருங்க தாம்பரம், ரைட்டு வந்து பாருங்க, ரைட்டு வந்து பாருங்க வேளச்சேரி. இது வந்து கேம்ப் ரோடுங்க. ஆமாங்க, இது கேம்ப் ரோடுங்க, ஈஸ்ட் தாம்பரங்க. இதோ பாருங்க, நல்லா பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. பாருங்க. ஆமாம், இன்னைக்கு தேதி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 19 ஆகஸ்ட் மாதம் 2024. இந்த வீடியோ தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களெல்லாம் காட்டுங்க. ரொம்ப அருமையான வீடியோ. ஆமாம், 4 ரோடு கவர் பண்ணுற இடம் இந்த இடம். கேம்ப் ரோடு. டீ ஒரு குரல் தொண்டை வலிக்குது. ஒரு டீ குடிச்சிட்டு மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன். எந்த இடத்துல விட்டனோ அதே இடத்துல நான் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம மாறிக்கு முன்னால் இருக்கு பார்த்தீங்களா, கடைசியாக மரம் தேடிட்டு அதுதான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ லெஃப்ட்டில் வந்து திரும்ப போகுது. ஏன் லெஃப்ட்டுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேளச்சேரி மெயின் ரோட். நான் சொன்னது போல் இங்கேருந்து நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைட் நான் காட்டினேன்ல, மாரியை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி காட்டணுங்கள. இப்போ வந்து நாம் இப்போ வேளச்சேரியை நோக்கி போயிட்டு இருக்கோம். பட் நம்ம வேளச்சேரிக்கு போகலை.
நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஈஸ்ட் தாம்பரம் உள்ளார மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லைங்க, இதாங்க ரொம்ப வறுமையின் கோட்டில் கஷ்டப்படுகிறவர்கள், ரொம்ப ஏழ்மை மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். இந்த ரோடு பேர் வந்து வேளச்சேரி மெயின் ரோடு. இப்போ இந்த இடம் இந்த பாருங்க திரும்புகிறோம் பாருங்கள், இந்த திரும்புகிற இடத்துல இருந்து பாருங்கள், இது வந்து தாம்பரத்தில் வந்து சேலையூர் தானே, சேலையூர் தானேப்பா? ஆமாம், தாம்பரத்தில் வந்து பாருங்க அந்த ரைட் சைடு பார்த்தீங்களா, அதுதான் வெரி குட். அந்த கேமராவில் அது கவர் ஆகிடுங்க. சேலையூருங்க இது. அங்கே நீங்கள் பார்த்தது சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நான் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வண்டி ஆட்டோ நிற்காமல் அப்படியே சந்து பொந்தா போயிட்டே இருக்கோம். கடைசியாக எங்கே போய் நிற்குன்னா வரதராஜா தியேட்டரில் நின்றுடும். ஏன்னா நாங்கள் சினிமா படம் பார்க்குறோம், சரிங்களா? ஸோ அந்த மீன் வாய் அந்த டைமில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஏரியா சேலையூரில் அப்படியே ஊருக்குள்ளார நம்ம ஆட்டோ இப்போ வந்து போயிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி தேதி வந்து 19 ஆகஸ்ட் மாதம் 2024. மதியம் வந்து இப்போ என்ன டைம் இருக்குப்பா மாதிரி 3 ஆக போகுதுங்க. நான் ஒரு அரை மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன். ஏன்னா 3:45 படம். ஆமாம், வரதராஜா தியேட்டரில் நாங்கள் சினிமாவுக்கு போக போகிறோம். படம் என்ன படம் இன்னும் நாங்கள் தீர்மானம் பண்ணலை. ஸோ அப்படியே பாருங்கள், ரைட் சைடில் அவன் கவர் பண்ணிட்டு வரேன், லெஃப்ட் சைடில் நான் கவர் பண்ணிட்டு வரேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம சேலையூர் சுற்றுச்சூழல் ஈஸ்ட் தாம்பரம் சுற்றுச்சூழல், சின்ன தெரு. ஆமாம், அதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். பெரிய பிஐபிஸுங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா தான். ஏழை மக்களும் இருக்கிறாங்க, பணக்காரர்களும் இருக்காங்க, எல்லாருமே கலந்து இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆமாம், பார்த்தீங்களா, எல்லாமே பாருங்கள் கலந்து இருக்காங்க. ஆமாம், வீடு கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், ரோடு ரொம்ப பெரிய ரோடுங்க, ரொம்ப சின்ன ரோடோ தெருவா எப்படி வேணும் வச்சுக்கலாம். நம்ம ரோடு சொன்னால் ரோடு தான், தெருன்னு சொன்னால் தெரு தான். கரெக்டாக அதை வந்து கணிக்க முடியாது. அதெல்லாம் நம்ம அந்த போர்டு உள்ளே போய் தெருவா அது ரோடுவா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அப்படியே பார்த்துக்குவாங்க. ஸோ இது வந்து ஆமாங்க சேலையூர். ஆமாம், அருள் கேமராவில் ரைட் சைடு கவர் ஆகிட்டு இருக்குது, என் கேமராவில் லெஃப்ட் சைடு கவர் ஆகிட்டு இருக்குது. இந்த ஏரியா பாருங்கள், இந்த காவாகவெல்லாம் பாருங்கள், ரோடெல்லாம் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் மோட்டர் சைக்கிளில் காரில் எல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக நீங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு அதான் இந்த வீடியோ விளாக் நான் பண்ணுறேன். பொதுவாக எல்லாருமே வீடியோ விளாக் ஏன் பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க, அவங்க ஊரில் யாராவது காணாமல் போயிருப்பாங்க. யாராவது மகனோ யாரோ ஒருத்தவங்க மனநிலை கோளாறு அந்த மாதிரி ஏற்பட்டு காணாமல் போய் எங்கேயாவது இந்த மாதிரி சேலை ஊரில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் எங்கேயாவது உக்காந்துருக்கலாம். அப்படி உங்கள் குடும்பத்தில் யாராவது காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோ பாருங்கள். எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில் அவங்க உக்காந்துருக்காங்களா, இல்லை பட்டினியோட வாடிக்கொண்டு இருக்கிறாங்களா, இல்லை பஸ் ஸ்டாண்டில் அங்கேயே எங்கேயாவது அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி அதுக்காக தான் அமெரிக்கன் பீப்புள்ஸ் வந்து அந்த வீடியோ விளாக் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னாக்க காணாமல் போன மனிதர்கள், அந்த ஊர் கலாச்சாரம், அந்த ஊர் தெருவு, அந்த ஊர் மக்கள் போட்டுக்கிற உடை, அந்த ஊரில் ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆமாம், ஒரு சினிமா படம்ன்றது நீங்கள் கெட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வீடியோவில் அது அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் ஊரை விட்டுட்டு இந்த ஊருக்கு நீங்கள் வரீங்கன்னா இந்த ஊரில் என்ன இருக்குது, எது இருக்குது, எப்படி பயணம் செய்யலாம், நடந்தே போகலாமா, காரில் போகலாமா, ஆட்டோவில் போகலாமா, மோட்டர் சைக்கிளில் போகலாமா என்பதையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்கள் கண்களுக்கு முன்பாக அப்படியே காட்சி பொருளாக கொண்டு வந்து காண்பிப்பது தான் வீடியோ லாக். ஸோ அதனால் நான் பல வருஷமாக வீடியோ லாக் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்த்துருப்பீங்க. குறைஞ்சபட்சம் ஜான் பாஸ்கோ 16,000 வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒரு 1000 வீடியோ லாக் தான். ஒரு 1000 வீடியோ போட்டு இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வாட்ச் ஹவர் ஏற்றி கொடுத்ததே. ஆமாம், வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு அதிகமானதுக்கு மெயின் காரணமே இந்த மாதிரி வீடியோ லாக் தான். ஏன்னா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்னு சொல்லிட்டு எடுக்கிறேன்ல, அப்போது 2 பேர் முழுசாக பார்த்தா கூட எனக்கு என்ன ஆகிடும், 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் கிடைச்சிடும். ஷார்ட்ஸில் அவ்வளோ கிடைக்காது. ஷார்ட்ஸ் என்ன யார் பார்க்குறாங்க, பார்த்தா கூட அது பெரிய ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயம் கிடையாது. அம்மா ஏதாவது தொப்புள்ள வந்து ஆம்புலன்ஸ் சொல்கிறது, அப்புறம் பம்பரை விடுறது,
அது வேணால் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் ஆகும். பட் அது வேறு, இது வேறு. இது குவாலிட்டி, அது குவாலிட்டி இல்லை, அவ்வளோதான். அதனால தான் ஜாஸ்தி நான் வந்து இது விரும்புகிறதில்லை. என்னது ரீல்ஸு, ஷார்ட்ஸு. எனக்கு எப்போவுமே மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளால் ஒரு முடிஞ்ச உதவி இந்த மாதிரி வீடியோவில் அவங்களுக்கு போடும்போது அவங்க இந்த தெரு எங்கே பள்ளம் இருக்குது, பள்ளம் இல்லை, மோடு இருக்குது, மோடு இல்லை, மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து நல்லா பார்த்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க இந்த ஊருக்கு வந்தாங்கன்னாக்கா ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவை கையில் வச்சுக்கிட்டு அவங்க செல்ஃபோன்லேயே இருக்குமே, அப்படியே அந்த வீடியோவை ஆன் பண்ணி விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே ஆட்டோவில் உக்காந்துக்கிட்டே அவங்க வீட்டுக்கு போயிடலாம். அதுதான் வீடியோ விலாக். ஸோ அனைவரும் வந்து வீடியோ விலாக் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆமாம், கண்ட கருமத்தையும் பார்க்கறதுக்கு வீடியோ விலாக் பாருங்கள். ஓரளவுக்கு ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். தனுஷ் ஏதோ ஒரு பட்டு சொல்லுவார். ஆமாம், பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. தனுஷ் தான் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஏதோ ஒரு படம். ஆமாம், ஒரு தடவை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வீடியோவில் ஒரு தடவை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். நம்ம ரஜினிகாந்த் படத்தில் கூட ஒரு படம் வாங்க பழகி பார்க்கலாம், அங்கே வை இங்கே வை சங்க வை, அந்த மாதிரி தான் இந்த வீடியோ கூட. நீங்கள் வந்து அவங்க கண்களை வந்து அப்படியே இமைக்காமல் என் வீடியோவிலேயே கண்களை அங்கே வை இங்கே வை சங்க வை அப்படி வச்சிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு நிறைய கதைகளை சொல்லிக் கொடுக்கும், நிறைய கற்றுக் கொடுக்கும், நிறைய கற்றுக்கொள்ளலாம். இந்த தெரு மெயினாக தெரு எவ்வளோ குப்பையாகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த தெரு பார்த்தீங்களா? ஆமாம், எப்படி எதிர்பார்ப்பு. ஆமாம், மாதிரி நம்ம டார்கெட் வந்து என்ன தெரியுமா மாதிரி? என்னது நீ தான் சொன்ன? குப்பை இல்லை, கடைசி இந்த வீடு எந்த இடத்துல நிற்கணும்? வரதராஜா தியேட்டருங்க. நாங்கள் சினிமா படம் பார்க்கணும். சரி, அப்படியே சினிமா படம் பார்த்த மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதுக்காக தான் அப்படியே அந்த ஊருக்குள்ளே மாறி மெதுவாக வண்டியை உருட்டுறான். அப்படி மெதுவாக உருட்டும் போது தாங்க வீடியோ நல்லா இருக்கும். வேகமாக போனால் டீட்டெயில் கிடைக்காது. பாருங்க, அது உண்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபோன் கூட ஐஃபோன் மாதிரி தான் வாங்கி கொடுத்தான். செம்மையாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை எனக்கு வேணாண்டா எடுத்துகிட்டு போட்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு இதில் எடுத்த வீடியோவை தெரியாமலே நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் ஒத்துக்குச்சு. அப்புறம் எப்படி நான் அது திருப்பி கொடுப்பேன்? அதான் அப்படியே நானே வச்சுருந்தேன். செம்ம குவாலிட்டி. அது வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது தெரில. பட் அங்கே பாருங்கண்ணா, என் கேமராவுக்கு தான் இருக்குது. பட் மெயின் ரோடே இப்போ எப்படி மெயின் ரோட்லேருந்து திருப்பி ஏதாவது ஒரு சந்துக்குள்ளே போ, மெயின் ரோட்லேருந்து தான் போக முடியும். சந்துக்குள்ளே போவாங்க. இப்போ வந்த வரைக்கும் லாபம். 8 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. இப்போ 8 நிமிஷம்ன்றது வந்து யூடியூபுக்கு அது ஒரு தேவையான ஒரு நிமிஷம். வீடியோ லாக்கு தான். வீடியோ லாக்கு தான். ஆமாம், வீடியோ 8 நிமிஷம் பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம். 8 நிமிஷம் வீடியோ லாக்குனா 8 நிமிஷம் இருக்கணும். ஸோ 8 நிமிஷம் கிராஸ் ஆகிடுச்சு. இனிமேல் உன் இஷ்டப்படி போப்பா. எப்பா ஊருக்குள்ளே தான் போகணும், ஸ்லம் ஏரியாவுக்குள்ளே தான் போகணுன்றது இல்லை, உன் இஷ்டம். அந்த தியேட்டரை கரெக்ட் பண்ணிக்கோ. டைமிங்கு நமக்கு போனால் சினிமா பார்க்க முடியுமா, எல்லாம் எல்லாம் பார்க்கறது ஓடுற வரைக்கும் ஓட்டோம், அப்படியே எடுக்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம். இது ஆமாம். இப்போ நம்ம சேலையூர் சொன்னோம் இல்லைங்க, அதான் வேளச்சேரி ரோட்லேருந்து ஆமாம், வேளச்சேரி ரோட்லேருந்து அப்படியே சேலையூர் வந்து சேலையூரில் லெஃப்ட்டு கட் பண்ணி இப்போ அப்படியே சித்திரப்பாக்கம் உள்ள வந்துட்டோம். சித்திரப்பாக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு வரதராஜா சினிமா தியேட்டர் இருக்குது. ஆமாம், இது சித்திரப்பாக்கம் தானே மாதிரி. ஆமாம், இது பாருங்கள், இந்த ரைட்டில் போனால் நம்ம சாண்டோரியம் போயிடலாம். அப்படி தானே? பிரிட்ஜ் ஏறணும். இப்போ நம்ம டவுன் போகிறோமா இப்படி போகிறோம்? கீழே போகணும். ஓகே. ஆமாம், இது பாருங்க. கீழே போனால் நம்ம தாம்பரம் போயிடுவோம் மாதிரி. தாம்பரம்லாம் போக முடியாது தல. அப்போ ரயில்வே ஏரி லெஃப்ட் இறங்கினா தான் தாம்பரம். புரிஞ்சிச்சு. ஐயா பார்த்தீங்களாங்க, இப்படியே நம்ம போனோம் லெஃப்ட்டு திரும்பிட்டுன்னு வைங்களேன், சாண்டோரியம் போயிடும் இல்லை மாதிரி. ஆமாம், அப்படி ரைட்டு திரும்பினாக்க அந்த பிரிட்ஜ் ஆச்சு நம்ம ரைட்டு திரும்பிடுவோம். ரைட்டில் அந்த மெயின் ரோடு வரும் இல்லை, அந்த மெயின் ரோட்டில் போனாக்க அதுதான் உங்களுக்கு வந்து சித்திரப்பாக்கம் மெயின் ரோடு. அங்கே தான் வர்றது அந்த முற்று இடத்துல எச்சில் தான் வரதராஜா தியேட்டர் இருக்கிற மாதிரி. கரெக்டு. ஆமாம், இதோ பாருங்க, இந்த ரயில்வே கேட். ஆமாம், இந்த ரயில்வே கேட்டுங்க. இங்கே தான் இது சானட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதை பார்த்தா நாங்கள் அன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து போட்டுப்பேன். எல்லோரும் அருள் எடுத்தாங்க ஒரு வீடியோ, எல்லோரும் கையெல்லாம் காட்டுவாங்களே, அதுதான் மாதிரியா. ஆமாம், அதான் இது பாருங்க. நாங்கள்
சூப்பரா அந்த பிரிட்ஜ் எல்லாம் எதுக்கு பார்த்தீங்களா? கேமரா எடுத்துன்னு வந்தீங்கன்னே தெரியல. பரவாயில்ல விடு. இப்போ அந்த கேமரா அவங்க உள்ள அனுமதிப்பாங்களப்பா. ஏன் அனுமதிக்க மாட்டானா மயிறு? சினிமா படத்தை எடுக்க போறேன்னு இல்லைன்னா பத்திரம் வாங்கி உள்ள வச்சிருப்பாங்க. அதனால வீட்டுக்கு நான் போயிடலாம். கேமரா எங்கேயோ வச்சுங்க, நான் ஆமா. படத்தை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். கேமரா அவ்வளோ பண்ண மாட்டாங்க. நோ அலோடு. ஆமாம். சித்திரப்பாக்கங்க. சித்திரப்பாக்கம், அதாவது சித்திரப்பாக்கன்றது ஒன்றும் பெரிய எங்கேயோ சீமையில் இருக்குன்னு வச்சுக்காதீங்க. எல்லாம் தாம்பரம், அப்புறம் சாண்டோரியம், அப்புறம் சிட்லப்பாக்கம், அப்புறம் குரோம்பேட்டு, பல்லாவரம், எல்லாமே பக்கம் 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 தான். மிஞ்சி போனால் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இவ்வளோ ஊருங்களும் இருக்குது. அதனால் ஐயோ சிட்லப்பாக்கம்னா எங்கேயோ இருக்குது போல இருக்குதுலாம் நினச்சிக்காதீங்க. எல்லாம் கிட்ட தான். எல்லாம் பக்கத்து ஊருன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். இதோ பாருங்க, இப்போ மாடி ஃபோக்கஸில் காட்டுறேன். இங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்களா, லாஸ்ட் இருக்குல்ல, அந்த லாஸ்ட்டு தாங்க. ஆமாம், அது வரதராஜா தேட்டர். ஆமாம், இதெல்லாம் சித்திரப்பாக்கம். ரைட்டு லெஃப்ட்டு, ஆமாம், பின்னாடி எல்லாமே சித்திரப்பாக்கம் தான். அதோ தெரிந்து பாருங்கள், அந்த முற்ற இடம் அங்கே தான் வரதராஜா தேட்டர் இருக்குது. ஏரியா பேர் வந்து உங்களுக்கு சித்திரப்பாக்கம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்றைக்கி தேதி வந்து 19 ஆகஸ்ட் மாதம் 2024. டைம் வந்து இப்போ ஏறக்குறைய 3 இருக்கும். அப்படியே பார்த்துட்டு இருங்க. அந்த தியேட்டர் வந்தால் நான் வீடியோ முடிச்சுடுவேன். ஏன்னா தியேட்டரில் வந்து 3 பாதை பிரியும். லெஃப்ட்டு ஒன்று பிரியும், 3 இல்லை 2 தான். ஒரு லெஃப்ட்டு பிரியும், ரைட்டு பிரியும். ரைட்டில் போனால் அப்படியே அந்த வேளச்சேரி மெயின் ரோடு நம்ம வந்து பாருங்கள், ஈஸ்ட் தாம்பரம் அங்கே போயிடலாம். லெஃப்ட்டில் போனால் குரம்பேட்டுக்கு போயிடலாம். இல்லைப்பா, எந்த ஊருக்கு போகலாம்? குரம்பேட்டு. லெஃப்ட்டில் போனால் குரம்பேட்டுக்கு போயிடலாம். ரைட்டு சொல்லு பார்க்கு சார். அது பாருங்க. இது வந்து என்னம்மா அது பார்க் ஏரி. அது வந்து இதோ பாருங்க, இதை நான் நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே மணி அப்புறம் அருள் எல்லாம் வந்து ஒரு சாங் ஒன்று, என்டர் சாங் ஒன்று, ஏதோ ஒரு நல்ல சாங் இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன், ஞாபகம் வரல. இப்போ பாருங்க, பார்க்குங்க, பார்க் தானேப்பா. இது எப்படி இருந்தது? குப்பை மாரி இருந்துச்சு. ஆமாம், குப்பை மாரி இருந்த ஒரு, ஆமாம் குப்பை மாரிங்க. இப்போ பார்க் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஏரி இருக்குது. அதுக்கு 10 தெரியுங்களா, அந்த பாருங்க, அது பாருங்க, அதான் ஏரி பார்க்கு ஏரி. இந்த ஏரி அப்படியே ஒட்ட மாதிரியே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருந்தது. இப்போ இருக்குதா இல்லையா தெரியல. சித்திரப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தானே இருந்தது. இப்போ இல்லை மாற்றிட்டாங்களாம். இங்கே இல்லை, இது பாருங்க, இந்த இடத்துல தாங்க இருக்குது. பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் இருந்தது. வண்டி அப்படியே பாருங்க, அங்கே பாருங்க, அந்த ரைட்டில் போனால் இதுக்கு போயிடலாம். மெதுவாக வண்டி போட்டுப்பா. அந்த ரைட்டில் போனாக்க நீங்கள் அது வேளச்சேரி. இதோ பாருங்க, அந்த தேட்டர் வரதராஜா வந்தாச்சா? ஓகே, சூப்பர். வண்டி நாங்கள் இங்கெல்லாம் போடுறோம். நான் வீடியோ முடிச்சுக்க போகிறேன். ஆமாம், இந்த அப்படியே போனீங்கன்னா அப்புறம் போயிட்டு போகலாம். ஸோ தேங்க்யூ. ஆமாம், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்களா, இந்த தேட்டரில் தான் நான் இப்போ சினிமா படம் பார்க்க போகிறேன். தேங்க்யூ. நான் வீடியோ முடிச்சிடுறேன். இதோ அந்த லைட், அந்த கலர் வேணும், அவ்வளோதான். பேக் ட்ராப்பில் போகிறதுக்கு தான். இவன் என் கை தெரியுதா? தெரியுது. இந்த இடத்துல இருந்து அந்த ஷேடோ அடிக்குது. அந்த லாட் எல்லாம் இருக்கு போது. இதோ இங்கே வந்து இல்லை அந்த பேட்மேன்ல ஷேடோ வர கலர் இது வேணும். அது வேணும்ன்றியா? இது வேணும். இது வேண்டாம், அதோ அது வேண்டாம். இதுதான் வேணும், இதுதான் வேணும். நீ இந்த பக்கம் எவ்வளோ உள்ளே வந்தாலும் ஓகே, அப்படிலாம் வரலாம். இதோ இதெல்லாம் காட்டலாம், இதெல்லாம் காட்டலாம். பட்டு அந்த ஆட்டோவுக்கு அந்தாண்ட பக்கம் வெளியில் போக வேண்டாம். பாரு எப்படி இருக்குது பாரு, இந்த பக்கமும் அந்த பக்கமும். பேக் ட்ராப்புக்கு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. எத்தனை நிமிஷம் போய் அதுவே ஆஃப் ஆனால் கூட பரவாயில்ல. புரியலம்மா, வீடியோ கிடைக்காது. ஆஃப் ஆகிட்டாவா? ஆஃப் ஆனதுக்கு முன்னால் உள்ளது நான் யூஸ் பண்ணி. ஆஃப் ஆனாலே ஃபுல்லாக போயிடும். என்ன ஃபுல்லாக போயிடும்? எடுத்ததுலாமா போயிடும்? உண்மையாவோட? ஆமாம். சில ஃபோன் சில மாதிரி இதில் சில ஃபோனில் வந்து அதை ரெக்கவர் பண்ணிக்கும், சில ஃபோனில் ரெக்கவர் ஆகாது. ஓ, எனக்கு இந்த விஷயம் இப்போ தான் தெரியும்.
அப்படியா? அதனால சுவிட்ச் ஆஃப் வரைக்கும் எடுக்காத அந்த ஃபோனுமே, ஐஃபோனாக இருந்தாலும். சரி சரி. சுவிட்ச் ஆஃப் ஒரு மணி ஒரு 5-6 நீ கட் பண்ற. அவ்வளோ பெரிய வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு சில ஃபோன் ஓகே, சில ஃபோன் டக்குனு நம்ம அதை முயற்சி பண்ண வேண்டாம். நீ பார்த்துக்க என்ன, சப்போஸ் அது காலி ஆகிடும்ன்ற மாதிரி உனக்கு தெரியுமா? இது ஊர் படத்தில் இருக்குது. அப்போனா இது நாளைக்கு வரைக்கும் வரும். அப்போ எப்படி ஃபுல்லாக எடுத்து ஓகே. ரோடு மேலே லைட்லாம் காட்டு, மேலே இது பாருங்க. இது சும்மா ஒரு லைட்டிங் செட்டப் காட்டுறதுக்கு தான். ஒரு லைட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறது. ரெண்டாவது பிரிட்ஜ் இறங்கிச்சு, பிரிட்ஜ் ஏறுது. இப்போ செம்மையாக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய லைட் இருக்குல்ல, அதனால் டேயில் எடுக்கிற மாதிரியும் இருக்குது. லைட்டெல்லாம் பாரு, அங்கே வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி ஆகிடுது. டேர்னிங்லாம் சூப்பராக காட்டுறேன். இந்த டேர்னிங்லாம் இல்லை, இப்படிலாம் வரட்டும், அப்படிலாம் வரட்டும். அருள் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அருள் வந்து நடுவில் இருக்கட்டும். அருள் நடுவில் இருக்கட்டும். இன்னாண்ட பக்கம் அந்தாண்ட பக்கம், அருளுக்கு இன்னாண்ட பக்கமா அந்தாண்ட பக்கமா வீடியோ. அருளுக்கு இன்னாண்ட பக்கமா அந்தாண்ட பக்கம் எப்படி இருக்குது பார்த்தியா? இதுதான் அந்த அழகு. பார்க்குறவங்க கூட ஸ்டோரி நல்லா ரசிகன் போல இருக்கு அந்த ஆளு. நம்ம வீடு வரைக்கும் போனால் கூட எடு. அதெல்லாம் காட்ட முடியாது, போயிடுச்சு, வேணாம் கஷ்டப்படாது. அது ஒரு நாளைக்கு நின்றுக்கிட்டு எடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ. இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான்ப்பா நீ கிராஃபிக்ஸில் ஏதாவது செய்ய முடியும். இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிட்டா அவங்க அந்த கலருக்கு கலக்குறானுங்க. பார்த்ததில் செம்ம கலக்கிறாங்க. ஐயோயோ கிராஃபிக்ஸ் நட்டி விட்டு தான் கரெக்டானுங்க. லாஸ்ட்டில் அந்த ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டோட கொஞ்சம் தரமாக இருக்கு. ஆமாம், ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தது எல்லாருக்கும். வரவேற்பு நல்லா இருந்தது, பாட்டும் நல்லா. ஏன் இது நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தில்ரிங்காக போவோம். ஆமாம், ஃபஸ்ட்டில் செத்தவங்களாம் போய் காட்டிக்கிறாங்க. இதில் காட்டியிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பட்டை ஃபஸ்ட்டும் பார்க்க போகிறேன், செகண்டும் பார்க்க போகிறேன். அது இருக்கு. ஆனால் தங்கலான் எல்லாரும் சொல்கிறாங்க, தங்கலானில் ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. அந்த அது பழைய கதை, இப்போ உண்மை கதையா? அது ஒரு புக்கோட வரலாறாமே. உண்மைப்பா. தங்கலான் தங்கம்ன்றது உனக்கு புரிஞ்சுட்டாங்க? புரியுது. தங்கம் அதுதான் கேஜிஎஃப், தங்க வயல். ஆமாம், கேஜிஎஃப்னா அந்த கேனாக்க கோலாறு, ஜினா கோல்டு, கேஜிஎஃப் ஃபீல்டு. அதான் கோலார் தங்க. கேஜிஎஃப் வந்து கோலார் கோல்டு ஃபீல்டு, அதுவும் தங்கம் தான். இது உண்மை, இதுதான். ஆனால் இதில் இருக்கிறது தான் உண்மை. கேஜிஎஃப்ல இருக்கிறது கூட கொஞ்சம் பொய், இதில் இருக்கிறது உண்மை. ஆனால் ஏகப்பட்ட என்னமோ பேப்பரில் போட்டுனாங்கப்பா, லாஜிக் மிஸ்டேக். ஆமாம், அந்த லாஜிக் அதிகமாக உண்டு. ஒரு இது இவ்வளோ இதுவாக வரப்போகுது அப்படின்னா ரொம்ப ஒரு பொய் சொல்கிற மாதிரி இருக்காது. இருக்கு, ரொம்ப குத்தனை அப்படியே கொட்டும் ரத்தம். கரெக்டு. அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால தான் நான் வேறு கதை கேட்டுட்டேன். நீங்கள் சொன்ன யாரோ சொல்லிட்டாங்க, அவங்க வேறு நேற்று சொல்லிட்டே இருக்காதே. அதனால் ஃபோன் வந்து அது பாட்டு வரட்டும், 10 தான் கூப்பிட்டு இருக்கிறேன். கூப்பிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். அப்புறம் என்ன எப்படின்னா கடைக்கு போக சொல்லுவா. காசு இல்லை நம்மகிட்ட, உங்கள்கிட்ட இல்லை, எங்கிட்டையும் இல்லை. அதனால் அங்கே போய் வசூல் பண்ணிவிட்டு நான் மெதுவாக போய்க்குவோம். டைம் என்ன இருக்கும் இப்போ? டைம் 8 இருக்குமா? 8 இருக்கும். அப்புறம் வேண்டாம், 10 மணி வரைக்கும் கடை இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு டைம் ஆகுது. திருப்பி வண்டி எப்படி எடுக்க சொல்லணும். அப்புறம் இட்லின்னு வாங்க, ஒன்றும் சரியாக சொல்ல மாட்டானுங்க. பாட்டு அடிச்சுட்டு கிடக்குதுங்க. பார்த்து இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணு. அவன் நடுவில் இருக்குதுன்னா அருள் வந்து நடுவுலேயே இருக்குது. அதே தான் எனக்கு அந்த ஃப்ரெண்ட் தான் வேணும். இவ்வளோ அழகாக இருக்குமா நைட் எஃபெக்டில். அருள் ஒரே தோட்டத்தை முகத்தை காட்ட முடியுமாடா இந்த பக்கம்? வாய்ப்பில்லை. ஆனால் இஷ்டம்னா நீ ஆமாம், முன்னாடி எடுக்க முடியாது. டக்குன்னு திரும்பிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா. இன்னொரு தடவை நல்லா அழகாக முகத்தை காட்டிடுவேன். ஒரு தடவை முடிஞ்சா காட்டு பார்க்கலாம் முகத்தை.
சூப்பர்டா, நல்ல லைட்டிங். அவன் தெரியணும்ல, அந்த ஆள் காட்டுறான், எல்லாரும் ஓட்டி காட்டுறான்ற ஒரு பேர் இருக்கு எனக்கு. இல்லை, மற்றவங்க எப்போ போனாலும் எங்கே போனாலும் கூட ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா 4-5 பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஃபோட்டோ அவங்க வீடியோலாம் அவங்க வந்து அந்த வீடியோவில் சேர்க்குறேன்ற ஒரு இது அதுபடி அந்த மாதிரி ஒரு கமெண்ட் எனக்கு வந்தது. கூட இருக்கிறவங்களையும் நீங்கள் விட மாட்டீங்க, அவங்களையும் வந்து அதில் சேர்த்து போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நான் இப்போ ரொம்ப கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சேன். கெட்ட வார்த்தை அப்படி வந்து வீடியோ எடுக்கும்போது மட்டும் கம்மி பண்ணிக்கோ, மற்றபடி கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு கிடையாது. புரியுதா? நான் தேவையுள்ள இடத்துல தான் பேசுகிறேன். அதுதான் பரவாயில்ல. ஆனால் ரொம்ப பேசுகிறேன் வேறு. அது வேணாம். அது அண்ணனோட நான் அண்ணனாச்சு ஃபஸ்ட்டு ரொம்ப பேசுவேன். ஆனால் அண்ணன் எடுத்து தான் கற்றுக்கினேன். இல்லை, இந்த வயசில் அது சாதாரணமாக வரும். ஏன்னா சமுதாயத்தில் நம்ம பழகிற போகிற வர இடங்கள்ல அது தானாகவே வருது, எல்லாருமே பேசுகிறாங்க, தப்பு இல்லை. பட் நம்ம வீடியோ எடுக்கும்போது பேசிட்டா நான் எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது, அது அப்படியே ராவாக விட்டுருவேன். இல்லைன்னா உள்ளே போய் செக் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு நிறைய நேரம் ஆகும். போய் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது எந்த இடத்துல இருக்கும். ஆனால் இங்கே நம்ம ஆர்டரில் போகும்போது நான் அதை மைண்ட் பண்ணி வச்சுப்பேன். இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணும்போது தான் அந்த டேலாக் பேசுவேன், அந்த இடத்துல போய் அப்படியே கட் பண்ணுவேன். ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஐயோ என்னென்ன மாதிரி கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாங்க பச்சை. அதான் நானும் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். நான் அதுக்கு தனியாக ஓப்பன் பண்ணணும். ஆமாம், வேற மாதிரி ஃபஸ்ட்டு இதை பேன் பண்ணானுங்களா இப்போ இன்ஸ்டாவையும் பேன் பண்ண வச்சிடணும். இன்ஸ்டா அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்கப்பா. ஆனால் கூட ஏதோ இதில் பார்த்தேன், ஏன்னு கேளேன், ரொம்ப கவர்ச்சி. இல்லை தல, கவர்ச்சின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கவர்ச்சி ஒன்று கிடைக்கிற வார்த்தை ஒன்று, கவர்ச்சி ஒன்று. அதுலேயே பிஸ்னஸ் நடக்குது தல. இப்போ ஆமாப்பா, அத்தா பொண்ணுங்களை இது பண்ணுறது, ஃபோன் நம்பர் காட்டுறாளுங்க, நம்பர் காட்டுறாளுங்க, கூப்பிட்றாங்க, இது பண்ணுறாங்க. கேட்டதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேருந்து வந்த காதல் நாள் கொலை முயற்சி அப்படின்னு வருது. அப்புறம் இப்போ பண்ணிப்பா அந்த கடையை காட்டிட்டு. ஓகேப்பா, கடைசியாக இறங்கி என் பேட்மேனை கட்டே முடிச்சேன். அது போ, பேட்மேன் கிட்ட போ. அப்படியே ஒன்றையும் முடிச்சிடுறேன். எங்கே போயிட்டு வரீங்க? நல்ல கேள்வி. இப்போ தான் ஷூட்டிங் முடிஞ்சுது. அப்படியே அருள் புண்ணியத்தில் பத்திரமா கூப்பிட்டு வந்துட்டான். உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்புறம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? உங்கள்ட்ட தான் கேட்குறேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வெரி குட், தேங்க்யூ. அப்போ தான் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். வீடு வந்துச்சு, போயிட்டு